ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது C++ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எங்கேருந்து நீங்கள் வந்து பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இன்டர்மீடியட் லெவல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ணணும், அடுத்து வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி C++ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபைனல் இயர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் பற்றின டிப்ஸ் அண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். அதில் ஆல்ரெடி வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வீடியோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து C++ல நீங்கள் பிகினர் இப்போ தான் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வித் கோடிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கார் ரெண்டல் சிஸ்டம், அதுக்கப்புறம் புக் ஷாப் இன்வென்ட்ரி சிஸ்டம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோர்ஸ் கோடுக்கு வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டப்ல உங்களுக்கு சோர்ஸ் கோட் வந்து இங்கே கம்ப்ளீட்டாக வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடில் போயிட்டு நீங்கள் டவுன்லோடு ஜிப் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வித் கோடிங்கோட வந்து உங்களுக்கு ஒரு 10 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து பிகினருக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சுடுகோ கிரேம் வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வேலிடேட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கோடிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எப்படி லாஜிக் வந்து அவங்க எழுதியிருக்காங்க, எப்படி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம செகண்டாக பார்க்க போகிற பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 18 C++ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ டியூன் புக் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி பிகினர்ஸ்க்காக அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் கோடிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தி ஐடியா ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது C++ சோர்ஸ் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து நீங்கள் வந்துட்டு டெவலப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இதை வந்து ஒரு ஐடியாவாக வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் லாஜிக் எழுதுறது அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ அதனால இது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் வித் கோடோடு இருக்குது. இதில் வந்து கேமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேடர் கேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம தேர்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 50 C++ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வித் கோடிங்கோட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10 மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல், டைரி, மெடிக்கல் ஸ்டோர், லைப்ரரி மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாப்பிக்கை எடுத்து நீங்களாக ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ லைப்ரரி மேனேஜ்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் இவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சு இந்த கோடிங்கை பார்த்துட்டு நீங்களாக வந்து கோட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு எந்த கோடிங் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பிகினர் லெவல் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாண்டர்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் லெவல் போங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பாருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நீங்கள் ஃபைனல் இயரில் C++ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் வந்து நான் சூஸ் பண்ணுறேன்னா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபீச்சர் அந்த ப்ராஜெக்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் என்னென்ன ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராஜெக்டை வந்து எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ்டு C++ம் இருக்குது, சியும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மில் வந்து உங்களுக்கு 50 ப்ராஜெக்ட்ஸ் இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம நார்மலாக வந்து பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா லைப்ரரி மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவான ஐடியாஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி அதில் எப்படி கோட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க வித் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி சோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சிமிலர் ப்ராஜெக்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி டவுன்லோட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற லிங்க் இல்லை அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ உங்களுடைய நேம், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஸோ இது மூணையும் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து அந்த ப்ராஜெக்ட் சென்டரோட வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ப்ராஜெக்ட்டுங்கிற லிங்க் கொடுத்துருப்பாங்க ப்ராஜெக்ட்டுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1-2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் மெயில் ஐடிக்கு உங்களோட ப்ராஜெக்டை வாங்கி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். C++ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா Career Growth 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.